ஐகானிக் வியூவர்ஸ், வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் ஐகான். ஹப்பாடா, ரொம்ப நாளா இழுத்துட்டு கிடந்த பெருசு மண்டைய போட்ட மாதிரி ஒரு வழியா விடாமுயற்சி படம் ரிலீஸ் ஆயிருச்சு. அந்த படம் எப்படி இருக்கு, எதை பத்தி பேசியிருக்கு அப்படிங்கறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இது மூவி ரிவ்யூ. பார்க்க போற படம் விடாமுயற்சி. கிட்டத்தட்ட 2 வருஷம் கழிச்சு அஜித் படம் வாயிலடி பத்மபூஷன் அஜித் படம் வருதே. சோ அஜித் ஃபேன்ஸ்க்கும் சரி, ஜெனரல் ஆடியன்ஸ்க்கும் சரி செம்ம ட்ரீட்டா இருக்கும்னு போய் பார்த்தா அந்த குடிமையை வாயால எப்படினே சொல்லு. சரி சொல்லாம் போ. உங்ககிட்ட சொல்லாம இந்த நாய் வேற யாருக்கிட்டனே போய் சொல்லு. சரி சொல்லு நாயே. பாய் வீட்டு கல்யாணத்துல புளியோதரைய போட்ட மாதிரி நம்மள செஞ்சு விட்டாங்க. அடுத்தவன் பண்ண கேசரியில முந்திரிய வறுத்து தூவி விட்ட மாதிரி 1997 ஹாலிவுட்ல வெளியான பிரேக் டவுன் படத்தோட ஸ்டோரி பேஸ அடாப்டேஷன்ங்கிற பெயர்ல எடுத்துக்கிட்டு மானே தேனே பொன்மானேன்னு ஒரு சில சீன்களை எல்லாம் போட்டு விடாமுயற்சிங்கிற பேர்ல இந்த படத்தை ரிலீஸ் பண்ணிருக்காங்க. இந்த விடாமுயற்சி படத்தோட கதை என்னன்னா, காதலிச்சு கல்யாணம் பண்ணி 12 வருஷம் குடும்பம் நடத்திவிட்டு திடீர்னு வந்து மனைவி த்ரிஷா கணவன் அஜித் கிட்ட நமக்குள்ள கொஞ்ச நாளா அன்னோன்யம் இல்ல, அதனால எனக்கு திடுதிப்புன்னு இன்னொருத்தர் கூட அஃபேர் ஆகி போச்சு, அதனால நான் உனக்கு டிவோர்ஸ் கொடுக்க போறேன், அதனால நான் எங்க அம்மா வீட்டுக்கு போறேன்னு சொல்ல, அதுக்கு அஜித் அப்படியாமா, சரிமா போறதுதான் போற, லாஸ்ட் ட்ரிப்பா நானே உங்க அம்மா வீட்டுல போய் விடுறேன்னு சொல்ல 2 பேரும் கிளம்புறாங்க. ஒரு கட்டத்துல மனைவி த்ரிஷா திடீர்னு காணாம போயிடுறாங்க. அவங்கள நம்ம அஜித் எப்படி தேடி கண்டுபிடிக்கிறாரு, கடைசியில 2 பேரும் பிரிஞ்சாங்களா சேர்றாங்களா அப்படிங்கிறது தான் விடாமுயற்சி படத்தோட கதை. இந்த படத்தோட காஸ்டிங் பத்தி பேசுறப்ப அஜித் இந்த படம் மொத்தத்தையும் தன்னோட தோள்கள்ல தாங்கி இருக்காரு. அதுக்காக நிறைய உழைக்கவும் செஞ்சிருக்காரு. அவரோட ஸ்கிரீன் பிரசன்ஸ் எப்போதும் போல சூப்பராவே இருக்கு. ஆனா ரசிகர்கள் எதிர்பார்க்கிற மாசான அஜித் இந்த படத்துல மிஸ்ஸிங். அது மிகப்பெரிய ஏமாற்றம் அப்படிங்கறத தாண்டி அஜித் ஏன் இந்த மாதிரி ஒரு படத்துல நடிக்க ஓகே சொன்னாரு அப்படிங்கிற ஒரு ஆதங்கம் கண்டிப்பா படம் பார்க்கிற எல்லாருக்குமே ஏற்படுது. த்ரிஷா அவங்களுக்கு இந்த படத்துல ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மி தான் அப்படின்னாலும் தனக்கு கொடுக்கப்பட்ட ரோலை கச்சிதமா பண்ணிருக்காங்க. எல்லாத்துக்கும் மேல இவங்களுக்கு வயசே ஆகாதான்னு எல்லாரும் ஆச்சரியப்படுற அளவுக்கு அம்புட்டு அழகா இருக்காங்க. அஜித் த்ரிஷாவை தாண்டி இந்த படத்துல நடிச்சிருக்கிற ஆக்ஷன் கிங் அர்ஜுன், ரெஜினா கசன்ட்ரா, பிக் பாஸ் ஆரவ்னு எல்லாருமே அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட கதாபாத்திரத்தை சிறப்பாவே செஞ்சிருக்காங்க. அதுலயும் குறிப்பா ரெஜினாவோட நடிப்பும் மெனக்கடலும் ஒரு படி மேலேயே இருக்கு. இப்ப படத்தோட பிளஸ்க்கு வருவோம். முதல் பிளஸ் தி ஒன் அண்ட் ஒன்லி அஜித் குமார். ஒன்னும் பெறாத இந்த படத்துக்காக நிறையவே மெனக்கிட்டு இருக்காரு. குறிப்பா அஜித் த்ரிஷா காதல் மற்றும் திருமண வாழ்க்கை காட்டுற அந்த பிளாஷ்பேக் போர்ஷன்ல 4 கெட்டப்ல வராரு. அதுக்காக உடம்பு குறைக்கிறது ஏத்துறதுன்னு ரொம்பவே சிரமப்பட்டிருக்காரு. அண்ட் அந்த பிளாஷ்பேக் போர்ஷனை டைரக்டர் எழுதியிருக்கிற விதமும் அதை படமாக்கி இருக்கிற விதமும் சூப்பர். அவன் என்ன பார்க்கும்போது அந்த மொமெண்ட், அந்த இமேஜ் அவனுக்கு ஆயுஸ்க்கும் மறக்க கூடாது. ரெண்டாவது பிளஸ் படத்தோட கேமரா ஒர்க். அசர்பைஜான்ங்கிற ஒரு ட்ரையான ஜிலோன் இருக்கிற இடத்தை தன்னோட கேமரா மூலம் அழகா காட்டியிருக்காரு சினிமாட்டோகிராஃபர் ஓம் பிரகாஷ். அதுலயும் கார்க்குள்ள நடக்கிற ஒரு ஃபைட்டை படமாக்கி இருக்கிற விதம் ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. மூணாவது பிளஸ் அனிருத்தோட மியூசிக். அதுலயும் குறிப்பா அவர் போட்டிருக்கிற பிஜிஎம், அவரோட மியூசிக்னால மட்டும்தான் படம் ஐசியூ வார்ட் பேஷண்ட் மாதிரியாச்சும் இருந்துச்சு. இல்லன்னா படத்தை படுக்க போட்டு ஊதுவத்தி ஏத்தி வச்சிருக்க வேண்டியதுதான். நாலாவது பிளஸ் படத்தோட மேக்கிங். படம் டெக்னிக்கலி சவுண்டா இருக்கிறதுனால ஹாலிவுட் படத்தை பார்க்குற ஒரு ஃபீலை கொடுக்குது. வாட்ச் கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம், டிவி கெட்டு போச்சுன்னா ரிப்பேர் பண்ணுவோம்,
தூக்கி போட மாட்டோம். சரி, இப்ப இந்த படத்தோட மைனஸ்க்கு வருவோம். என்ன பண்ண போறானோ அப்படி ஐயனாரே குலதெய்வமே உன் பிள்ளைய கூடயே இருக்கு அப்பா துப்ப. இத மைனஸ்னு சொல்றதை விட எங்களை புலம்ப விட்ட கொடுமைகள்னு வேணா சொல்லலாம். அஜித் மாதிரி ஒரு மாசான ஹீரோவுக்கு இப்படி ஒரு கதையை ரெடி பண்ணது ஒரு அபத்தம்னா, அதையும் அஜித் மாதிரி ஒரு ஹீரோ ஒத்துக்கிட்டு நடிச்சது மிகப்பெரிய அபத்தம். 2 வருஷம் கழிச்சு ஒரு படம் வருதுன்னா எவ்வளவு ஆசையோடவும் எதிர்பார்ப்போடவும் அந்த ரசிகர்கள் தியேட்டருக்கு வருவாங்க. ஆனா யதார்த்தமான கதையா எடுக்கிறேன்னு ஹீரோவோட ஃபேன்ஸை பத்தி கொஞ்சம் கூட டைரக்டர் யோசிக்கவே இல்லைங்க. சரி, அவர் தான் அப்படின்னா அந்த ஹீரோவே கூட அவர் ஃபேன்ஸை பத்தி யோசிக்கல அப்படிங்கிறது தான் இங்க சோகமே. வேலையை பாரு லூசு. லூசா இந்த மாதிரி ஒரு சாதாரண படத்துல நடிக்க சாதாரண ஹீரோக்கள் நம்ம தமிழ் சினிமால நிறைய பேர் இருக்காங்க. அப்படி இருக்கிறப்ப இதுக்கு எதுக்கு அஜித் குமார்? ஆமா எப்பா, இந்த விஷயம் தெரியாம நான் ஒரு 3-4 தடவை டிக்கெட் எடுத்தேனப்பா. அஜித் மாதிரி ஒரு மாஸ் ஹீரோவை வச்சு ஒரு படத்தை ரீமேக் பண்ணணும்னா உங்களுக்கு ஹாலிவுட்ல வேற படமா இல்ல? ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ், ஸ்பீட், டெர்மினேட்டர்னு எத்தனையோ படங்கள் இருக்கு. போயும் உங்களுக்கு பிரேக் டவுன் படம் தானா கிடைச்சது? பிரேக் டவுன் படமே ஒரு சுமாரான படம் தான் அப்படின்னாலும் என்ன, அது வெறும் 1.5 மணி நேரம் தான் ஓடுச்சு. ஆனா இங்க 2.5 மணி நேரம் படத்தை ஓட்டணுமேனு ஓட்ட விழுந்த பாத்திரத்துக்கு ஈயம் பூசுற மாதிரி சொந்த கதை, சோக கதை, நொந்த கதை, காதல் கதை, அந்த காதல் கதை கல்யாணத்துல முடிஞ்ச கதை, அந்த கல்யாணம் உடைஞ்ச கதைன்னு சொன்னதோட இல்லாம ஒரு படி மேல போய் த்ரிஷாவோட கள்ளக்காதல் கதை வரைக்கும் எடுத்து வச்சிருக்காங்க. உன் கதை என்னடா காரி துப்புற மாதிரி இருக்கு? நல்லா இருக்கிற பொண்டாட்டி ஊருக்கு போனாலே என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டான்னு ஸ்டேட்டஸ் வச்சு கொண்டாடுற கணவன்மார்கள் மத்தியில எனக்கு இன்னொருத்தம் கூட அஃபேர் ஆகிருச்சு, நான் போறேன்னு சொல்ற மனைவிய காணும்னதும் இவ்ளோ இறங்கி போய் அஜித் சில விஷயங்கள் பண்றத பார்க்கும்போது என்ன மனுஷன் அப்படின்னு தான் ஆடியன்ஸ்க்கு தோணும்னு டைரக்டர் நினைச்சிருக்கா. அப்படி ஆனா பாருங்க கன்றாவி, யாரா இவன் ஜோக்கர் பாண்டாவா இருக்கான்னு தாங்க தோணுது. ஒரு படத்தோட ஆடியன்ஸ் கனெக்ட் ஆகணும்னா அந்த படத்துல இருக்கிற கேரக்டரோட எமோஷன்ஸ் ஆடியன்ஸ்க்கும் ஏற்படணும். ஆனா இந்த படத்துல ஆரம்பத்துல த்ரிஷா இன்னொருத்தர் கூட அஃபேர் ஆகிருச்சு, சோ நான் போறேன்னு சொன்னதாலேயோ என்னமோ பொண்டாட்டிய காணோன்னு அஜித் அந்த பதப்போட தேடும் போதும் நம்ம ஆளுங்க தியேட்டர்ல செத்தவங்கையில வெத்தலை பாக்கு கொடுத்த மாதிரி எந்த ரியாக்ஷனும் இல்லாம ஸ்கிரீனையே வெறிக்க பார்த்துட்டு இருந்தாங்க. இதெல்லாம் கூட பரவாயில்லைங்க, படத்தோட கடைசி 20 நிமிஷம் வரைக்குமே வரவன் போறவன் எல்லாம் அஜித்தை போட்டு அந்த அடி அடிக்கிறாங்க. அஜித்தும் திருப்பி அடிக்காம அடி வாங்கிட்டு இருக்கிற மாதிரி எடுத்து வச்சிருக்காங்க. நான் பாட்டுக்கு அடிக்கிட்டு இருக்கேன், நீ பாட்டுக்கு அடிச்சுக்கிட்டு அப்படி துப்பிட்டு கிளம்ப பாரு. யோ, அவர் அஜித்தியா? அவர் விரும்பலன்னாலும் அவர் தலையா? அட கன்றாவியே, எப்படி இந்த மனுஷன் எப்படி ஆயிட்டாரு பாத்தியா? இதெல்லாம் சொல்லியும் படத்துல 2.5 மணி நேரத்துக்கு ஃபுட்டேஜ் பத்தல போல. அதுக்கு உடனே ரெஜினாவோட பிளாஷ்பேக் என்ன, அர்ஜுன் ரெஜினாக்குள்ள என்ன உறவு, அது இதுன்னு ஏதேதோ கன்றாவிங்களை எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. இந்த ஃபுட்டேஜ் பிரச்சனையை சரி பண்றேன்னு பண்ண விஷயங்கள்னாலேயே இந்த படம் நிறைய இடங்கள்ல ஸ்லோவா ஓடுது. அது நமக்கு போரிங்கா இருக்கு. இந்த படம் அவ்வளோ மோசமாவா இருக்கு அப்படின்னு கேட்டா இல்லைன்னு தான் சொல்லுவோம். பட் இந்த படத்துல அஜித்தை நடிக்க வச்சு ஒரு முயற்சி பண்ணிருக்காங்க பாருங்க, அதுதான் மோசமா போச்சு. ஒட்டுமொத்தமா இந்த படத்தை பத்தி சொல்லணும்னா விடாமுயற்சி, தேவையில்லாத முயற்சி.